அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். நமது சேனலில் தினமும் ராசி பலன்கள், பஞ்சாங்க குறிப்புகள், தினசரி விரதாதி விசேஷங்கள், அன்றைய நாளினுடைய சிறப்புகள், அன்றைய தினத்திற்கு உண்டான சுபமுகூர்த்த காலங்கள், சுபஹோரைகள் மற்றும் பூஜையில் சொல்ல வேண்டிய சங்கல்பம், பஞ்சாங்க சங்கல்பம் அனைத்தையும் நமது பதிவில் காண்பதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆவணி மாதம் 27ஆம் நாள், செப்டம்பர் 12ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை. இன்று மகாபரணி, மகாலயபட்சத்துல வரக்கூடிய இந்த பரணி நட்சத்திரம் மகாபரணி. இன்றைய தினம் மகாலயபட்சத்தினுடைய ஒரு முக்கியமான முன்னோர் வழிபாட்டுக்கான நாள் என்றே சொல்லலாம். இறந்தவர்களுடைய திதி நேரமெல்லாம் தெரியவில்லை என்றிருப்பவர்கள் இந்த மகாபரணி அன்றைய தினம் செய்யக்கூடிய இந்த முன்னோர் வழிபாடு சகல விதமான சௌபாக்கியங்களையும் மங்களங்களையும் அள்ளித்தரும். முன்னோர் வழிபாடு, அதாவது அவர்கள் இறந்தவர்களுடைய திதி தெரியவில்லை, அவர்கள் எப்படி இறந்தார்கள், எங்கு போனார்கள் என்று தெரியவில்லை என்று இருப்பார்கள் அல்லவா? அவர்கள் அனைவருக்காகவும் இன்றைய தினம் முன்னோர் வழிபாடு ஒரு மிக உன்னதமான நல்ல பலன்களை தருவதாகும். மகாலயபட்சத்தில் அனைத்து நாள்களுமே முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்த நாள். 15 நாட்களுமே முன்னோர்களுக்கான அந்த திதி தர்ப்பணங்கள் எல்லாம் செய்ய முடியவில்லை என்று இருப்பவர்கள் குறைந்தபட்சம் இந்த மகாபரணி மற்றும் மகாலய அமாவாசை என்று இந்த முக்கியமான நாட்களையாவது தவறவிடாமல் முன்னோர் வழிபாட்டை செய்வது ஒரு மிக சிறப்பான நல்ல பலன்களை தருவதாகும். மேலும் இன்றைய தினம் மிக முக்கியமாக முன்னோர்களை வழிபாடு செய்யும் போது முன்னோர்களுக்காக மாலையில யம தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது மிக மிக உன்னதமாகும். ஏன் யம தீபம் என்றால், இன்றைய தினம் முன்னோர்களை நினைத்து நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய அந்த தீப ஒளி அது எப்படி வெளிச்சம் பிரகாசமாக இருக்கிறதோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையும் நல்ல பிரகாசமாக இருக்க துவங்கும். முன்னோர்களுக்கு தில தர்ப்பணங்கள் எல்லாம் செய்யும் போது அந்த எள்ளும் நீரும் எப்படி அவர்களுடைய பசியை ஆற்றுகிறதோ அதே போல இந்த யம தீபத்தை ஏற்றி நாம் வழிபாடு செய்வதனால் அந்த முன்னோர்கள் இருக்கக்கூடிய அந்த பித்ரு லோகத்திற்கு அவர்கள் செல்லும் பாதையில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தி பிரகாசமாக இருப்பதற்காக தான் இந்த யம தீப வழிபாடு. இந்த தீபத்தை ஏற்றி நாம் வழிபாடு செய்வதனால் எப்படி பாதை அவர்களுக்கு முன்னோர்களுக்கு வெளிச்சமாக அந்த விளக்கு ஒளியினால் பிரகாசமாக இருக்கிறதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையும் நல்ல பிரகாசமாக நம்முடைய சந்ததியினர்கள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு எந்தவித முன்னோர்களுடைய தோஷம் பித்ரு சாபங்கள் எல்லாம் இல்லாமல் நம்முடைய குலம் தழைத்து ஓங்குவதற்கும் வாழ்வாங்கு வாங்குவதற்கும் நம்முடைய சந்ததியினர்களுடைய வாழ்க்கை நல்ல பிரகாசமாகவும் வளமாகவும் இருப்பதற்கு இந்த யமதீப வழிபாடு சகலவித நன்மைகளையும் நமக்கு தருவதாகும். எனவே இந்த மகாலயபட்சத்துல வரக்கூடிய இந்த மகாபரணி இன்றைய நாளில் முன்னோர்களுக்கு நினைத்து அவர்களுக்காக சில தர்ப்பணங்கள் எல்லாம் செய்து வழிபாடு செய்வதும் மாலையில யமதீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சகல விதமான நன்மைகளையும் உங்களுக்கு தருவதாக அமையும். யம தீபத்தை எப்படி ஏற்றுவது என்றால் 8 தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. 8 திசைகளுக்கும் 8 அகல் விளக்குகளில் நல்லெண்ணெயை ஊற்றி முன்னோர்களை நினைத்து 8 திசைகளுக்குமாக நீங்கள் அந்த தீபத்தை வைத்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. முடியாதவர்கள் குறைந்தபட்சம் ஒரு தீபத்தையாவது தெற்கு திசையை நோக்கி உயரமான இடத்துல நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். உயரமான இடம் இல்லை என்றால் குறைந்தபட்சம் தெற்கு திசையை நோக்கியாவது அவசியம் இந்த தீபத்தை ஏற்றி யம தீபத்தை ஏற்றி இன்றைய தினம் முன்னோர்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய இந்த மகாலயபட்சத்துல இந்த வழிபாடானது உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று தருவதாக அமையும். இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன் மற்றும் கேது, கன்னியில் செவ்வாய் புதன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றிகள் அதிகமாக வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்றைய தினம் உங்களுடைய மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கி நல்ல தெளிவான சிந்தனையுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாள்ல கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்படும்.
ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. மேலும் இந்த நாள்ல உங்களுடைய குடும்பத்துல நல்ல சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் தீர்க்க முடியாத நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய நாளாகும். உங்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் அனுகூலமாகவும் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் நீங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். மேலும் உங்களுடைய வியாபாரத்துல நல்ல லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகும். நல்ல தனவரவு இருக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல செவ்வாயுடன் இணைந்து சஞ்சாரம். மேலும் உங்களுடைய தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல சஞ்சாரம். வியாபாரம் தொழில்ல நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. உங்கள் ராசியிலேயே தனக்காரகனாகிய குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கக்கூடிய இந்த நாள்ல புதிய வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் உங்களுடைய வியாபாரத்துல மிகப்பெரிய முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தொழில்ல ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல, மேலும் உங்கள் ராசியிலேயே சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். இந்த நாள்ல புதிய வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையக்கூடிய நாளாகும். சிலருக்கு பதவி மாற்றங்கள், வேலை மாற்றங்கள், திடீர் பணியிட மாற்றங்கள் எல்லாம் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. நல்ல தனவரவு இருக்கக்கூடிய நாளாகவும், தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சில், வார்த்தையில் மட்டும் அதிக கவனம் என்பது தேவை. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மிக சிறப்பான மகிழ்ச்சியான, உங்கள் மனதுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாளாகும். உங்கள் வீட்டிற்கு நீங்கள் இதுவரை எதிர்பார்த்து நினைத்திருந்த பொருட்களை வாங்கி, உங்கள் வீட்டிற்கு தேவையான உபயோகமான பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. நல்ல தனவரவு, பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். அதற்கேற்ற செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. எனவே திட்டமிட்டு தேவையற்ற வீண் செலவுகளை குறைப்பதால் உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கும். தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும். இந்த நாள்ல உங்களுடைய கல்வியும் சிறப்பாக அமையும். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படும். இன்றைய நாள்ல உங்களுடைய மனக்கவலைகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம நாளாக இருப்பதனால் இன்றைய தினமும் நீங்கள் புதிய முயற்சிகளை இன்றைய நாளில் துவங்குவதை தவிர்க்க வேண்டும். அதே போல பயணங்களையும் இன்றைய நாள் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். மேலும் உங்களுடைய ராசியிலேயே உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியுமான பூமிகாரகனாகிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசிநாதனுடன் இணைந்து சஞ்சாரம். தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. பயணங்களில் மட்டும் சற்று நீங்கள் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு தனவரவு, அதாவது நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பணங்கள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. அதே போல் உங்களை விட்டு பிரிந்த உறவுகள், நண்பர்கள் அனைவருமே உங்களை தேடி நாடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த நாள் அமைகிறது. தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இந்த நாளில் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். சுபகாரியங்கள்ல கைகூடும். நல்ல வருமானங்கள், நல்ல தனவரவு இருக்கக்கூடிய நாளாகவும், குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு மிக சிறப்பான வியாபாரத்துல நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாள்ல உங்களுக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அரசு வழி விஷயங்கள்ல சற்று நிதான போக்கு உங்களுக்கு சிறப்பான நன்மைகளை தரக்கூடியதாக அமையும்.
தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. நல்ல தனவரவுகள் இருக்கக்கூடிய நாளாகவும், உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் சம்பந்தமாக சில பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்றைய தினம் உங்களுக்கு புதிய தொழில் மற்றும் புதிய வேலை வாய்ப்பு, பணியிடங்கள்ல சிலருக்கு பதவி உயர்வு, புதிய பொறுப்புகள் எல்லாம் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய பணியிடங்கள்ல நீங்கள் சற்று அதிக கவனத்துடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை என்பது அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சாதகமான நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. கல்வியில நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகமான நாளாக இந்த நாள் அமைகிறது. புதிய வேலை வாய்ப்பு, புதிய தொழில், உங்களுடைய தொழில் வியாபாரங்கள்ல நல்ல லாபங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், இதுவரை தடைப்பட்டிருந்த காரியங்கள்ல உங்களுக்கு நல்ல வெற்றியும் முன்னேற்றமும் இருக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடமான உங்களுடைய தனஸ்தானத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம், குருவினுடைய பார்வையும் பெற்றிருக்கக்கூடிய இந்த நாள்ல நல்ல தனவரவு இருக்கக்கூடிய நாளாகும். உங்களுடைய முயற்சிகள்ல நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பயணங்களில அதிக கவனம் என்பது தேவை. கோபத்தையும் உங்களுடைய பேச்சிலும் மிகுந்த கட்டுப்பாடுடன் இருப்பது உங்களுக்கு மிக சிறப்பான நல்ல பலன்களை தருவதாக அமையும். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாள்ல உங்களுடைய பணியிடங்கள்ல நீங்கள் உங்களுடைய கோபத்தை நிச்சயமாக கட்டுப்பாடுடன் வைத்திருக்க வேண்டும். கோபதாபமான பேச்சுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல அதிக கவனம் என்பது தேவை. பணியிடங்கள்ல பொறுமை நிதானம் மிக மிக அவசியம். இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பெற்றோர் பெரியவர்களுடைய அறிவுரை மற்றும் ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் நன்மையும் தரக்கூடியதாக அமையும். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த நாள்ல நல்ல தனவரவு, தனஸ்தானத்துல சந்திர பகவானுடைய சஞ்சாரம், அதனால நல்ல தனவரவு, பொருளாதாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய பணியிடங்கள்ல உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடமான கேந்திரத்திலிருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இந்த நாள்ல உங்களுக்கு தொழில் வியாபாரங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள், சிலருக்கு புதிய பொறுப்புகள், பணியிட மாற்றங்கள் எல்லாம் வரக்கூடிய நாளாகும். புதிய வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. சுபகாரிய விஷயங்கள் கைகூடக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. பஞ்சாங்கம் விஸ்வாவசு ஆண்டு, தக்ஷிணாயன புண்ணிய காலம், வருஷ ருது ஆவணி மாதம் 27ஆம் நாள், செப்டம்பர் 12ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை. இன்றைய பட்சம் கிருஷ்ணபக்ஷம், திதி பஞ்சமி, நட்சத்திரம் பரணி நட்சத்திரம், யோகம் வியாகாத நாம யோகம், கரணம் தைத்துள கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 0. இன்றைய தினம் சூரியோதயம் காலை 6 மணி 1 நிமிடம், சூரிய அஸ்தமனம் மாலை 6 மணி 8 நிமிடம். இன்றைய தினம் ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை, கூலிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய தினம் சந்திராஷ்டமம், ஹஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம நாளாக அமைகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய சார்த்த திதி கிருஷ்ணபக்ஷ, பஞ்சமி மற்றும் ஷஷ்டி. இன்றைய சுபமுகூர்த்த காலம் பிரம்ம முகூர்த்த நேரம் காலை 4 மணி 25 நிமிடம் முதல் காலை 5 மணி 13 நிமிடம் வரை. இன்றைய அபிஜித் முகூர்த்த நேரம் காலை 11 மணி 40 நிமிடம் முதல் நண்பகல் 12 மணி 29 நிமிடம் வரை. இன்றைய அமிர்த காலம் காலை 7 மணி 2 நிமிடம் முதல் காலை 8 மணி 30 நிமிடம் வரை. இனி இன்றைய சுபஹோரை காலை 6 மணி முதல் 9 மணி வரை, காலை 10 மணி முதல் 11 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் மாலை 4 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. சங்கல்பம் மமோபாத்த சமஸ்த
त्रिदक्षयद्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं शुभे शोभने मुहूर्ते आद्यब्रह्मणः द्वितीये परार्ते श्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि षष्टिसंवत्सराणां मध्ये पञ्चाङ्गं विश्वावसु नाम संवत्सरे दक्षिणायने वर्ष ऋतु सिंहमासे कृष्णपक्षे पञ्चम्यां शुभतिथौ वासरः भृगुवासरयुक्तायां अपभरणी नक्षत्रयुक्तायां व्याघातयोगयुक्तायां तैतुलकरणयुक्तायां एवं गुण विशेषण विशिष्टायां अस्यां पञ्चम्यां शुभतिथौ. அன்பு நேயர்களே, தினமும் ராசி பலன், பஞ்சாங்க குறிப்புகள், சுபமுகூர்த்த நேரம், சுபமுகூர்த்த காலங்கள், பூஜையில் சொல்ல வேண்டிய சங்கல்பம், கிரக நிலவரம் அனைத்தையும் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களும் இந்த பதிவை கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.